நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 8. முன்பு தேவரும் அசுரரும் வாசுகியை நானாக்கி மந்திரமலையை மத்தாக்கி பாலாழியை கடைந்த போது எழுந்தவர் இரு தேவியர். இருளோரும் ஒளியோரும் இருபுறமும் நின்றிழுக்க மந்திரமலை சுழன்று பார்க்கடலில் நுரை எழுந்த போது அதன் அடியாழத்தில் ஓவியங்கள் என்றும் எழுத்துக்கள் என்றும் பொறிக்கப்பட்டு காலமின்மையில் துயின்றிருந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றாக கண் விழித்தெழுந்தன. பால் வண்ண பேரேட்டில் ஆம் என்றும் அல்லவென்றும் குறிக்கும் ஓம் என்ற எழுத்தால் எழுதப்பட்டிருந்த பிரக்ஞாதேவி என்னும் அன்னை 8 கைகளுடன் விழித்தெழுந்தாள். அவள் முன்பக்கம் பொன்னிறமும் பின்பக்கம் கருநிறமும் என இருபுறமும் முகமும் முலைகளும் இடையும் கொண்டிருந்தாள். பேரழகும் நுண்ணறிவும் தன்னழியும் கொண்டு மலர்ந்திருந்தது ஒரு முகம். மறுபக்கம் எழுந்த முகம் கொடுமையும் மடமையும் கீழ் மரமும் என சொலித்திருந்தது. சுழன்று சுழன்று ஒன்று பெரிதென காட்டி மேலெழுந்தாள் பிரக்ஞை. அவளை நோக்க பாலாழியின் பல கோடி மீன்கள் விழிகளாக எழுந்து சூழ்ந்தன. இவள், ஆம் இவள் என்று வியந்தன அவை. அவள் அசைவில் எழுந்த குமிழிகள் சொற்கள் என்றாகி ஒளி கொண்டன. பாலாழியின் மேல் விளிம்பை அடைவதற்கு முற்கணம் தேவர்கள் எங்களுள் அழியாதிருப்பவளே எழுக என்று கூவிய ஒலி கேட்டதும் தேவியின் கொடுமுகம் மறுமுகத்தை இடக்காலால் உதைத்து உந்தி விலக்கி தான் மேல் எழுந்து வந்தது. அவள் தோற்றத்தை கண்டு திகைத்த தேவர்கள் தங்கள் பிடியை நழுவ விட்டு அஞ்சி கூவியபடி பின் நகர்ந்தனர். இழித்த வாயும் வெறித்த வழிகளுமாக அவள் தேவர்களை நோக்கி பேருரு கொண்டு விண்ணிறைத்து மிதந்து சென்றாள். நாகவடம் நழுவ அதை இழுத்தோடியபடி கூவி களியாடிய அசுரர் எங்களுள் விடாயென இருப்பவளே எழுக என்று கூவிய போது தேவியின் இன்முகம் புன்னகையும் அருளுமாக எழுந்து பொன்னொளி விரிய அவர்களை நோக்கி சென்றது. திகைத்து விழி கூட மேலே நோக்கி சொல்ல அவிந்தனர் அசுரர். அவர்கள் கை நழுவி நோக்கி திகைத்த கணத்தில் தேவர்கள் தாங்கள் இழந்த நீளத்தை மீட்டெடுத்தனர். இரு அன்னையரும் எழுந்து வெண்ணில் நின்றிருக்க இருண்டும் குளிர்ந்தும் இருந்தது வானத்தில் பாதி, ஒளிர்ந்து வெம்மை கொண்டிருந்தது மறுபாதி. முனிவர்களின் மெய்மை அவரை விதை என இரண்டாகியது. அவர்களில் ஒரு பாதி கைகூப்பியபடி எழுந்து விண்ணளந்தோனே, நீங்களே காக்க வேண்டும், இத்தெய்வங்களை வென்றருள வேண்டும் என்றது. மறுபாதி ஓடிச் சென்று முழந்தாளிட்டு அனலுருவோனே, இத்தெய்வங்களை நீங்களே கொண்டருள்க என்று கூவியது. விஷ்ணு பொன்னுருவ அன்னையை சுட்டி என் முகம் கொண்ட இவள் என் நெஞ்சமர்ந்தோளின் மாற்றொரு வென்றிருக்கிறாள். இவள் என் துணைவி என்று அமைக. எங்கெல்லாம் 16 செல்வங்களும் 8 மங்களங்களும் பொலிகின்றனவோ அங்கெல்லாம் இவள் வழிபடப்படுக என்றார். 3 கைவல்லிகளில் தாமரை மலரும் வெண்சங்கும் சுடரும் ஏந்தி வலக்கை அருளி நின்றிருக்க அன்னப்பறவை கொடியுடன் வெண் யானை மேல் எழுந்த அன்னை அவர் வலக்கையின் செந்நிற வரியோடிய குழுவில் சென்று குடிகொண்டாள். 3 கைகளில் பாசமும் அங்குசமும் துடைப்பமும் ஏந்தி அருட்குறி அமைந்த இடக்கையுடன் நாகமாலையை கழுத்தில் சூடி காக கொடி பறக்க கழுதை மேல் எழுந்து கோரைப்பல் காட்டி உருமிய அன்னையை ஆதிசிவன் தன் மகளென கொண்டார். அவள் சென்று அவர் காலடியில் பணிந்து நிற்க இடக்கால் தூக்கி அவள் மடியில் வைத்து அருள் அளித்தார். துயர் கொண்ட உள்ளங்களில் நீ குடிகொள்க, இருளும் அழுக்கும் கெடுமணமும் உன் இயல்பாகுக, உண்மை என்பது உன் வடிவும் ஆகுக என்று செம்மேனியன் அருள் புரிந்தார். சிவமகளை வருணன் மணந்தான். மூத்தவளும் இளையவளும் வடக்கிலும் தெற்கிலும் என குடிகொண்டனர். இரு அன்னையரில் ஒருவரை வழிபடுபவர் பிரிதொருவரின் சினத்திற்கு ஆளாவார்கள் என்றனர் முனிவர். நூல் நெறிப்படி அமைந்த ஆலயங்களில் முதுகொடு முதுகொட்டி இருபுறமும் நோக்கி அவர்கள் அமர்ந்திருந்தனர். இருவகை உலகத்தியல்பு அறிந்த முனிவர் இருவரையும் நிகரென வணங்கி அருள் பெற்றனர். அவர்கள் நெஞ்சில் மீண்டும் ஓரொரு கொண்டு இணைந்து அவள் பிரக்ஞாதேவி என்றானாள். அவளை அவர்கள் ஊழகத்தில் முகம் கண்டு புன்னகைத்தனர். அப்புன்னகை தெரிந்த மானுடரை முனிவர் என்றனர் கவிஞர். காமிக வனத்திற்கு தெற்கே இருந்த காளிகம் என்னும் குறுங்காட்டுக்குள் முன்பு ரகுகுலத்து ராமனும் அவன் இளையோனும் வழிபட்ட பேராலயம் ஒன்று இருந்தது. அங்கு குளிரும் இருளும் நிறையவே முனிவர் அவ்விடம் நீங்க அது கைவிடப்பட்டு காட்டுப்பெருக்கால் உண்ணப்பட்டது. வேர்களுக்குள் கிளைகளுக்கு அடியில் 2 கல்லுருவங்களாக மூத்தவளும் இளையவளும் மூழ்கி கிடந்தனர். அவர்களுக்கு மேல் எழுந்த பச்சை கொண்ட மரங்களில்
நருந்தேன் சூடிய மலர்கள் விரிந்து வானொலி கொண்டு நின்றன. சாந்தீபனி குருநிலையில் இருந்து தன் தோழனை தவிர்த்து தனியாக திரும்பிய இளைய யாதவர் தன் எண்ணச் சிதறலால் வழி தவறி கால் கொண்டு சென்ற போக்கில் அக்காட்டுக்குள் நுழைந்தார். உலகில் கொள்வனவற்றையும் சூழ்வனவற்றையும் எண்ணி எண்ணி அலமலந்த உள்ளம் கொண்டிருந்தமையால் வழியை அவர் அறியவில்லை. வழியறிந்த போது விடாய் கொண்டு உடல் எரிவதை உணர்ந்தார். மலர் பூத்த மரம் மீது பறவைகளின் ஒலி கேட்டு அங்கே வேர் அருகே நீரோடை இருப்பதை உய்தறிந்தார். தன் காலடிகள் தன்னை தொடர்ந்தொலிக்க அந்த மலர் மரத்தடியில் வந்து நீரோடையை கண்டு அள்ளி அருந்திய பின் இளைப்பார வேர் பற்றில் அமர்ந்தார். எண்ணம் எழுந்து சூழ உடல் தளர்ந்து விழி மூடி மயங்கிய போது அவர் பெண் குரல் விசும்பி எழும் ஒலியை கேட்டார். தன்னுள் எழுந்ததோ அவ்விசும்பல் என்று திகைத்தார். பின் விழித்தெழுந்து நோக்கிய போது கருநிறமும் கெடுமுகமும் கொண்ட பெண் ஒருத்தி உடல் குவித்து அமர்ந்து அழுவதை கண்டார். அவளை அணுகி, பெண்ணே, நீ யார் என்று அவர் கேட்டார். என்னை மூத்தவள் என்பார்கள். இக்காட்டில் நான் கோயில் கொண்டிருக்கிறேன் என்றாள். நீ அழுவது எதனால் என்றார். தனித்து கைவிடப்பட்டவர்கள் அழுவதே இயல்பு என்று அவள் சொன்னாள். நீ கைவிடப்பட்டது ஏன் என்றார். அவள் தன் கையை நீட்டி காட்டினாள். அதில் இருந்து ஒளிவிட்ட அருமனையை கண்டு அவர் அருகணைந்தார். அவள், என் விழி நீர் துளியால் உருவானது இது. இவ்வரிய மணியை நிக்கிலம் என்றழைக்கிறார்கள். இதை என்னிடமிருந்து பெற்று சூடாமல் எவரும் மெய்மையை அறிவதில்லை என்றாள். இங்கு வாழ்ந்த ஒவ்வொரு முனிவருக்கும் இதை நான் நீட்டி இருக்கிறேன். எவரும் இதை பெற்றுக்கொண்டதில்லை. எவரும் ஏற்காத இந்த அருமணி என் கைகளை அனல் என எரிக்கிறது. அதன் துயர் தாழ அது நான் அழுகிறேன். அவர் அதை நோக்கியபடி, இவ்வருமணியின் சிறப்பென்ன என்றார். அது ஒரு விழிமணி போல் இருந்தது. யாதவனே, நீ நோக்கி அறிந்த ஒவ்வொன்றிலும் மறைந்துள்ள பெரிதொன்றுள்ளது. அதை இது காட்டும் என்றபடி அவள் புன்னகைத்தாள். இதன் ஒளியில் ஒவ்வொன்றும் நிலை மாறும். உன்னை சூழ்ந்துள்ள இப்புடவி முற்றிலும் திரிந்து உருமாறும். அவள் கண்களை நோக்கியபடி அவர் திகைத்து நின்றார். ஆம், இது எளியவர்களுக்கு உகந்தது அல்ல. அறிக, கோழைகளுக்குரியதல்ல மெய்மை. தன்னை உறுத்தி தான் போர்த்தி நின்றாடுபவர்களுக்குரியது அப்பாதை. தன்னை கொன்று தானுண்டு செறித்து மேலேறும் வீரர்களுக்குரியது அம்மலை முடி. தன்னை நீராக்கி தான் அணிபவர்களின் வானம் அது. சொல்க, நீ அவர்களில் ஒருவனா? அவர் மூச்சடைக்கும் அச்சத்துடன் விழி விளக்க ஒன்னா பேரார்வத்துடன் அவளை நோக்கி நின்றார். அறிதல் என்பது நீ அறிய தொடங்கிய நாளிலிருந்தே இனிதென்றே உன்னை வந்தடைந்திருக்கும். உண்ணும் புணரும் தழுவும் வெல்லும் கொள்ளும் இன்பங்களை சிறு திவளைகள் என்றாக்கும் பேரின்பமே அறிதல் என்பது. அவள் விழிகள் நாகவிழிகளின் ஒளிரும் வெறிப்பு கொண்டிருந்தன. ஆனால் அறிக, உவகையினூடாக அறிவது அறிவின் ஒரு பக்கம் மட்டுமே. கடுந்துயரும் கசப்பும் வலியும் கொண்டு கனம் கனமென வதைப்பட்டு அறியும் அறிவும் ஒன்றுண்டு. அவ்வறிவாலும் இவை அனைத்தையும் அறிந்தவனே மெய்யறிவன். அவள் நுண்சொல் ஓதும் பூசகி போல காதருகே காற்றசைவன பேசினாள். அவன் அறியும் வேதம் வேறு, அவன் அடையும் வேத நிறைவும் மற்றொன்று. இருமையென அறிந்து ஒருமையென்றாக்கி அறிவதே மெய்மை. அவர் தோள்களில் அவள் தன் கைகளை வைத்தாள். அவள் வாயிலிருந்து மட்கிய நாற்றம் வீசியது. பீழை படிந்த பழுத்த விழிகள் நோக்கிழந்த இரு துளைகள் என்று தோன்றின. உலர்ந்த குருதியில் மட்கும் பிணங்களில் எரியும் மயிரில் எழும் சொற்களின் வேதம். சீழில் சளியில் மலத்தில் அழுகலில் எழும் வேதம். கண்ணீரில் கதறலில் வசைகளில் சாவில் எழும் வேதம். அதை கல்லாது நீ அறிவதுதான் என்ன? அவர் பெருமூச்சுடன் மெல்ல தளர்ந்து, ஆம், உண்மை என்றார். நான் அறிந்த வேதம் குறைப்பட்டதென்பதை ஒவ்வொரு சொல்லும் எனக்கு உணர்த்துகிறது. நான் கொண்ட பெருஞ்சோர்வு அதன் பொருட்டே. நீ அவ்விழிகளால் அதை பார்க்க முடியாது. அந்த மெய்மையை அறியும் ஒளிவிழி இதுவே என அவள் அந்த அருமனையை அவர் கண்களுக்கு முன் காட்டினாள். கொள்க, இனியவனே, இதை கொள்க. உனக்கென்று இன்று என் கையில் பூத்துள்ளது இது. அவள் கரைப்பற்கள் நடுவே சிறிய வெண் புழுக்கள் நெளிந்தன. கரிய நாக்கு பெரிய புழுவென துழாவியது. காம்பு கூம்பி தொங்கிய வருமுலைகள் அவர் மார்பின் மேல் படிந்தன. எலும்பிழந்த கைகள் அவர் தோளை வளைத்து அவர் முகத்தை தன் முகம் நோக்கி இருக்கின. அவள் மூச்சில் புன்சலம் நாறியது. நீ வீரன், வென்று செல்பவன்.
யுகங்களுக்கு ஒரு முறை மண்ணில் எழும் மானுடன் மெய்மையை மணிமுடி எனச் சூடி காலத்தை கடந்து நின்றிருப்பது உன் முகம். வெற்று அச்சத்தால் நீ அதை இழந்து செல்வாயா என்ன? அவர் உடல் உதறிக்கொண்டே இருந்தது. அஞ்சுகிறாய் இளையோனே, எதை அஞ்சுகிறாய் என்று எண்ணிப்பார். ஏன் அஞ்சுகிறாய் என்று ஆராய்ந்து பார். அஞ்சுவது என்னையா? உன்னுள் இருந்து எழுந்து வந்து இங்கு நான் நின்றிருக்கிறேன். உன் மலக்குடலில் குதத்தில் வாழ்கிறேன். நீ உண்ணும் இன்னுணவெல்லாம் என கழிக்கும் படையல். உன் மூச்சில் நானும் கலந்துள்ளேன். உன் விந்துவில் ஊறி உன் தேவியர் வயிற்றில் முளைத்து உன் மைந்தரென முகம் கொண்டு நின்றிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். என்னை தழுவுக, என்னை சூடுக, 7 ஆண்டு காலம் என்னை உடன் கொள்க. அவள் தன் இதழ்களை அவர் வாயருகே கொண்டு வந்தாள். மட்கிய ஊன் போன்று கரியவை, அழுகி கிழிந்து தொங்கியவை. அவர் அறியாது அவளை சற்று உந்தி விலக்கினார். மண்ணில் எழும் மாமனிதரில் கணமேனும் என் கையில் இந்த மணி கொள்ளாதோர் எவரும் இல்லை. விண்வேதம் கொய்தெடுத்த மாமுனிவர் ஒவ்வொருவர் மடியிலும் 7 ஆண்டு காலம் அமர்ந்தவள் நான். நீ அவர்களில் ஒருவன் அல்லவா? அவர்கள் அறிந்ததை நீ அறிய வேண்டாமா? அவர் பெருமூச்சு விட்டார். கண்களை இறுக மூடி ஆம் என்றார். எதற்கு அஞ்சுகிறாய்? நீ அறிந்ததில்லையா என்னை? உன் மைந்தரின் மலத்தை அருவருத்தாயா? அவர் எச்சிலை நீ அமுதென்று எண்ணவில்லையா? அவர் மேல் கொண்ட அக்காதலை எனக்கும் அழி, என்னை புல்கு. முதல் உறவுக்கு பின் நான் இனியவள் என உணர்வாய். என்னை பேரழகி என்று உன் விழிகள் அறியும். என் அருகிருப்பதை மட்டுமே விழைவாய். 7.5 ஆண்டு காலம் என்னுடன் நீ இருந்து நிறையும் போது இவ்வருமனையை உனக்களித்து நான் மேழ்வேன். இது முழுமை, இது சமன், இதுவே பெரிதொன்றிலாமை. அவர் மேலும் ஒரு முறை பெருமூச்சு விட்டார். நான் பைனாக படமணிந்தவனின் மகள். அவன் சூடிய சுடலை பொடினாரும் உடல் கொண்டவள். நினமொழுகும் தலைமாலை சூடிய காலபைரவனின் தமக்கை. உக்ரசண்டிகை என்றும் அகோரிகை என்றும் காலபயங்கிரி என்றும் பவஹாரிணி என்றும் என்னை வழிபடுகிறார்கள் முனிவர்கள். அவர் ஆம் என்றார். அழகனே, கொள்கை இவ்வொளியை என்றாள். எப்பொருளும் இல்லாமல் ஆம் என்று அவர் சொன்னார். ஒரு கணம் மெல்ல புரள முன்பெங்கோ முடிவான மறுகணத்தில் அவர் அவளை அள்ளி அணைத்து உடலுடன் சேர்த்து இறுக்கி இதழ்களில் முத்தமிட்டார். காமம் கொண்டு முணங்கியபடி அவள் அவர் உடலுடன் தன்னை பொருத்தி புல்கி ஒன்றானாள். நீ இனியவன், நீ எனக்குரியவன் என்று விழி சொக்க புலம்பினாள். அவள் உடலில் ஊறி வழிந்த மதநீர் ஏறி மனம் கொண்டிருந்தது. அக்காட்டின் பசிய இருளுக்குள் அவளை அவர் புணர்ந்தார். கிளறப்பட்ட சதுப்பென கெடுமணங்கள் குமிழியிட்டு எழுந்தன அவரிலிருந்து. சிதையென அவரை ஏற்றி எரித்தாள். சேரென அவரை சூழ்ந்து மட்க வைத்தாள். சிம்மமென அவரை நக்கி உண்டாள். அவர் விழித்தெழுந்த போது அவள் அங்கிருக்கவில்லை. அவள் ஒரு கெடுமணமாக தன் உடலில் படர்ந்து விட்டிருப்பதை உணர்ந்தார். காளிக காட்டிலிருந்து வெளிவந்த இளைய யாதவரின் நடையும் நோக்கும் மாறிவிட்டிருந்தன. புல் தெரித்து செல்லும் வெட்டுக்கிளி என நடந்து கொண்டிருந்தவர் நிலமதிர ஆண் எருமை என கால் எடுத்து வைத்தார். சுவை தேர்ந்து இன்கனியும் மெல்லூனும் தேனும் நறுநீரும் உண்டவர் கிழங்கை பிடுங்கி மண்ணுடன் மென்றார். சேற்றுடன் உழன்ற பன்றியை கொன்று குருதி வேகாது தின்றார். கலங்கள் நீரை அள்ளி அறிந்து ஈரச்சேற்றிலும் இருண்ட குகையிலும் படுத்துறங்கினார். 8 நாட்களுக்கு பின் அவர் ஷியாமளபதம் என்னும் சிற்றூரை சென்றடைந்த போது அவ்வூரார் அவரை காடு விட்டு எழுந்து வந்த காளாமுகன் என்று எண்ணினர். அவர் வருவதை அகல எழுந்த நாய்க்குறப்பிலேயே அறிந்த ஊர் மூத்தார் உணவும் நீரும் ஏந்தி ஊருக்கு வெளியே காத்து நின்று, கொள்க கபாலரி, எங்கள் ஊர் செழிக்க வாழ்த்துக என்றனர். அவர் ஊருக்குள் நுழையாதபடி வேலிப்படல்களை முன்னரே மூடிவிட்டிருந்தனர். பெண்கள் குழந்தைகளை தழுவியபடி உள்ளறைக்குள் ஒடுங்க கன்றுகளை எண்ணி பசுக்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தன. சப்தபலம் என்னும் யாதவ சிற்றூரை அவர் சென்றடைந்த போது அங்கிருந்த யாதவ படைத்தலைவன் சதமன் அவரை அடையாளம் காணவில்லை. கபாலமும் சூலமும் உடுக்கும் இன்றி வந்த காளாமுகரை நோக்கி வியந்த அவன் அருகிலிருந்த முதிய யாதவ வீரராகிய கலிகரை நோக்கி, யார் அவர்? யாதவர் நிலத்திற்குள் கொடுஞ்செய்வர் நுழைவதில்லையே என்றான். கண்களுக்கு மேல் கைகளை வைத்து நோக்கிய கலிகர் யார் என்றார். மெல்லிய நடுக்கும் ஓடிய உடலுடன், எந்தையரே, யார் அவர் என்றார். மேலும் உரக்க, இல்லை, இருக்கவியலாது என்று கூவினார். மறுகணமே சதமன் கண்டு கொண்டான். ஆ, அவரேதான் அரசர்
என்றான். அக்கணத்திலேயே அத்தனை வீரர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். காவல் மேடையிலிருந்து மரப்படிகளில் உடல் முட்டி நெறிந்திறங்கி ஓடி அவர்களை அணுகி வந்த இளைய யாதவரை நெருங்கி அரசே என்று கூவினர். அவர் உடலில் சேரும் ஊனும் மலமும் நாறியது. அவர் விழிகள் சிவமூலி களி கொண்டவனைப் போல அலை பாய்ந்தன. அரசே, தாங்களா? என்னாயிற்று என்று கலிகர் கூவினார். சதமன் அப்படியே அவர் கால்களில் சரிந்து அழத் தொடங்கினான். அரசே, அரசே என யாதவ வீரர் அவரை சூழ்ந்து கொண்டு கூவினர். அவர் மெல்லிய கூர்குரலில், இந்நகரில் நான் சில நாட்கள் இருப்பேன். இங்கு நான் எவரையும் காண விழையவில்லை என்றார். ஆம், ஆணை என்றார் கலிகர். அவர்கள் எவரையும் நோக்காமல் நடந்து அச்சிற்றூரின் நடுவே அமைந்திருந்த அரச மாளிகையை அடைந்தார். அவருக்காக நீராட்டு பணியாளர்களும் சமையர்களும் அங்கே காத்து நின்றிருந்தனர். அவர் அவர்களை ஏறிட்டும் நோக்கவில்லை. முகமன்கள் எவையும் அவரை சென்றடையவில்லை. செல்லும் வழியில் தூண்மடிப்பில் விழுந்து கிடந்த மாடப்புறாவின் எச்சத்தை அவர் கை தொட்டு எடுத்து மூக்கில் வைத்து முகர்ந்து முகம் மலர்ந்ததைக் கண்டு அவர்கள் திகைத்தனர். அடுமனைக்குள் புகுந்து அதன் கொல்லைப்பக்கம் கரி படிந்த மூலையில் குவித்திட்ட குப்பைக்கு மேல் அமர்ந்து கொண்டு உணவு கொண்டு வரும்படி சொன்னார். அவர்கள் திகைத்து முகமும் நோக்க முதிய அடுமனையாளன், அரசாணை ஏனில் அவ்வாறே என்று மெல்லிய குரலில் சொன்னார். அவர்கள் அளித்த உணவை இரு கைகளாலும் அள்ளி உண்டார். உண்ணும் போதே சொரிந்து கொண்டார். உரத்த ஒலியுடன் ஏப்பம் விட்டார். அவர்கள் இல்லம் புகுந்த பேயே என அவரை பார்த்து கொண்டிருந்தனர். எழுந்து சென்று கையை கழுவாது உதறிவிட்டு இருளுக்குள் நடந்தார். அவருக்கான நீராட்டும் மஞ்சத்தரையும் ஒருங்கி இருப்பதை சொல்ல பின்னால் சென்ற ஏவலர் அவர் அரண்மனைக்கு வெளியே சென்று அங்கு நின்றிருந்த இலை மூடி தழைந்த வாகை மரத்தின் அடியில் புழுதியிலேயே உடல் சுருட்டி படுத்து துயிலத் தொடங்கியதைக் கண்டு அஞ்சி அப்பால் நின்றனர். அவரை எழுப்புவதா என்று மெல்ல முதிய குடித்தலைவரிடம் ஏவலன் ஒருவன் கேட்டான். அவரில் வாழும் தெய்வமெது என்று அறியோம், காத்திருப்போம் என்று அவர் சொன்னார். அன்றிரவு முழுக்க அவர்கள் இருளுக்குள் அவருக்காக காவல் நின்றனர். மறுநாள் விழித்தெழுந்து அவர் மீண்டும் வந்து அடுமனைக்கு பின் அமர்ந்து உணவு கொண்டார். அரண்மனையை ஒட்டிய குறுங்காட்டுக்குள் சென்று அந்தி இறங்கிய பின்பு மீண்டார். நாட்கள் செல்ல செல்ல அவர் விழிகள் அவ்விடத்தை அறியலாயின. அரண்மனையின் அறையில் துயிலவும் ஏவலர் விழி நோக்கவும் தொடங்கினர். ஆனால் அழுக்கும் இருளும் கெடுமணமும் அவரை சூழ்ந்திருந்தன. அவர் அசைவுகள் காற்றில் பிரியும் புகை போல ஓய்ந்திருந்தன. சொற்கள் அவரை சென்றடைய நெடுந்தொலைவு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. வெறித்த விழிகளுடன் அவர் தன்னுடன் பேசுபவர்களை நோக்கி கொண்டிருந்தார். கண்முன் அகல் சுடர் சரிந்து விழுந்து திரைச்சீலை பற்றி எரிந்து தன் ஆடையை தொட வரும்போதும் வேறெங்கோ இருந்து அதை நோக்கி கொண்டிருந்தார். தன் இருளாழத்திலிருந்து விழித்தெழுந்தால் அவர் பெருஞ்சினம் கொண்டார். கொலை தெய்வம் போன்று வெறி கொண்டு சுளித்த முகத்துடன் கை நீட்டி அடிக்க வந்தார். ஏன்ற பூனை போல் இருக்கிறார், அவரை அணுகாதொழியுங்கள் என்று ஏவலர் தலைவன் இளையோரிடம் சொன்னான். தனிமையில் நாளெல்லாம் அமர்ந்திருந்தார். நீள் மூச்சு விட்டு அவர் அசைந்து அமர்கையில், அவர் எண்ணி ஏங்குவதுதான் எதை இளையோரே, எந்தை கொள்ளும் துயர் எதன் பொருட்டு என்று அமைச்சர்கள் புலம்பினர். முதுபூசகர், அவர் துயரில் மகிழ்ந்தாடுகிறார், அவரை சூடிய பேய் அதில் திளைக்கிறது என்றார். அங்கு அவர் வந்து சேர்ந்த செய்தி துவாரகைக்கு அனுப்பப்பட்டது. அரசர் ஆட்சி செயல்கள் அனைத்திலும் இருந்து விலக விழைவதாக ஆணை சென்ற போது அக்ரூரர் திகைத்து என்ன நிகழ்ந்தது என்று வினவி செய்தி அனுப்பினார். என்ன நிகழ்ந்தது அரசருக்கு என குடித்தலைவருக்கும் நிமித்திகருக்கும் புரியவில்லை. குடிமூத்தார் குடிபூசகர் மூவரை கூட்டி உசாவினர். அரசருக்கு அகோர சிவம் உளம் கூடிவிட்டிருக்கிறது என்றனர் அவர்கள். அச்செய்தியையே துவாரகைக்கு அனுப்பினர். அக்ரூரர் உடனே கிளம்பி சப்தபலத்திற்கு செல்ல விழைந்தார். என்ன நிகழ்ந்துள்ளதென்று உணர முடிகிறது அரசி. மூத்தவர் பிரிந்து சென்றதும் யாதவர் உள்ள திரிபு கொண்டதும் அரசரின் உள்ளத்தை உழைத்து விட்டிருந்தன. அவர் தன் தோழரை காண சென்றதே அதன் பொருட்டுத்தான். அவர் உள்ளம் நிலையழிந்துள்ளது என்றார். இத்தருணத்தில் அவருடன் நான் இருந்தாக வேண்டும், அது என் கடமை என்றே உணர்கிறேன். சத்யபாமை அதை தடுத்து விட்டாள். நாம் அறியாத பலர் நாளும் கடந்து செல்லும் ஒரு வாயில் போன்றவர் அவர். நாம் அறிந்தவர்களை கொண்டு அதை மதிப்பிடலாகாது அக்ரூரரே. நம் தலைக்கு மேல் எழுந்து நின்றாலும் இந்நகரின் அணிப்பெருவாயிலை நாம் எவரும் காண்பதே இல்லை. அதை காண நாம் கடலில் ஊர்ந்து விலகிச் செல்ல வேண்டும்.
அவர் எவர் என்று அறிய நாம் காலத்தில் வரந்தகல வேண்டும். பிறிதொரு யுகத்தில் நாம் அவரை ஒன்றென நோக்க முடியும். முடிவிலா முகங்களின் ஊடாக தன்னைத்தான் நோக்கி கொண்ட அந்த முழு முகத்தை. அதுவரை அவர் ஆணைகளை தலை கொள்வதே நாம் செய்யக்கூடுவது. அக்ரூரர் பெருமூச்சுடன், ஆம் தேவி. கிராதம் 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.